வணக்கம் நண்பர்களே. ஆதிபாரதி சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பவானி சாரதாமாவுக்கு ஊசி போட்டு வச்சு ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. எப்படியாவது என் மருமக கையால் தான் உனக்கு சாவு வரும் பவானி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பவானியை ஆட்டங்கான வைப்பாங்க சாரதா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம துறை உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம பாரதி ஆதிக்கிட்ட நிரூபிக்கிறாங்க. துறை வாராங்க. அப்போனா நம்ம பவானியின் முகத்திரைய துறை கிழிச்சு எறிகிறாங்க. இந்த பவானியும் மித்ராவும் நீ நினைக்க மாதிரி நல்லவங்க இல்லை, கேடு கெட்டவங்க. இவங்க உன்னையும் பாரதியையும் பிரிக்கிறதுக்காக ஏகப்பட்ட சதி பண்ணாங்க. அதில் கிடைச்ச நானை என்னை கொல்லதுக்கு துணிஞ்சி என்னை ரவுடிகளை வச்சு எந்த பாடுபடுத்தினா இந்த பவானி. இவ நல்லவளே இல்லை, இவ உன் சித்தி இல்லை, இவ உன்னை கொலகாரியாதி உனக்கையும் பாரதிக்குள்ள உறவை முறிக்க வந்தவ அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஆதிக்கிட்ட நிரூபிக்கிறாங்க துறை அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஆனந்த் மித்ரா மணமேடையில் இருந்துட்டு இனி மித்ராவுக்கு கல்யாணம் ஆகாது, மணமேடை வர வந்தாச்சு, கல்யாணம் நின்று போச்சு. ஆனால் ஆதி அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு நம்ம பாரதியை அண்ணியை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ உனக்கு என்ன தவிர ஆள் இல்லை, நான் தான் உங்களத்தில் தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல மித்ரா கழுத்தில் தாலி கட்டி மித்ராவை மருமகளாக நம்ம பவானி கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் அழகாட்டு பார்த்தோன்னா நம்ம பாரதி உங்கள் அம்மா சாவுக்கு காரணம் இவளை இப்போவே கைது பண்ணணும் அப்படின்னு ஆதிக்கிட்ட நம்ம பவானி எல்லாமே சொல்லிக்கிட்டு கைது பண்ண சொல்ல நேரம் கேஸை ஃபைல் பண்ணாதுங்க, இதை கேன்சல் பண்ணுங்கள். ஏன்னா என் பாரதி மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்களால யாருக்குமே துரோகம் பண்ண முடியாது நிச்சயமாக. அப்படி இருக்க நேரம் எங்கள் அம்மாவுக்கு எந்த பாவமும் பாரதி பண்ண வாய்ப்பே இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாரதி மேலே உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையினால சித்தி எங்கள் அம்மாக்காக நீங்கள் ஒன்றும் கேஸை போட்டு ஃபைல் பண்ண வேண்டிய தேவையில்லை, விட்டுருங்க, பாரதி நிருபராதி தான் அப்படின்னு ஆதி சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க. என்ன இவ்வளோ உள்ளுக தள்ளி நம்ம ஆதியும் பாரதியும் பிரிக்கலாம் அப்படின்னு பண்ணணும். ஆனால் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க போல இருக்குது. இவ்வளோ தூரம் பொண்டாட்டி மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்கா சாரதா. என்னன்னா என் மருமக கையால் தான் உனக்கு சாவுனி சொல்லியிருக்கா, இப்போ என்ன பண்ண அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மித்ரா கிட்ட ஆனந்த் பேசுகிறாங்க. என்ன மித்ரா, இனி உன்னை யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு நீ நினைக்கிறியா? அப்படியெல்லாம் நீ நினைக்காத, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ மோங்கலத்தில் நான் தான் தாலி கட்டணும், அதுதான் நல்லது. ஏன்னா ஆதி அன்னை கண்டிப்பாக இனி எந்த காலத்துலேயும் ஒன்று ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. பாரதி கருத்து தாலி கட்டிட்டாங்க. இப்போதைக்கு ஆதிக்கு பாரதி தான் முடிவாயிட்டு. இப்போது நீ வேற ஆப்ஷனே இல்லை, என்ன தேர்ந்தெடுக்க வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல மித்ரா கழுத்தில் நம்ம ஆனந்த் தாலி கட்டி பவானி வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. பவானி அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த மித்ராவை வச்சு அந்த ஆதியோட சொத்து எல்லாத்தையும் ஆட்டை போடலான்னு பார்த்தா கடைசியில் அவள் என் வீட்டுக்கே மருமகளாக நிற்கிறா. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டதுன்னே தெரிய முடியலை அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஆதி நம்ம பாரதி பார்த்து சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன். நான் உங்கள் கூட இத்தனை வருஷம் இருந்திருக்கேன், அப்படி இருக்க நேரம் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா பாரதி? கண்டிப்பாக ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்கு, இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் அம்மாவின் நிலைமைக்கு காரணம் இல்லைன்னு தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம பாரதிக்கு ஃபோன் வருது. அதான் துறை பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா துறை இதுக்கு மேலே நான் உண்மையை மறைச்சி வச்சுட்டு இருந்து எந்த பிரோஜனம் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல ஆதி நம்ம பாரதி இந்த பாருங்கள், நான் இங்கே தான் இந்த இதில் இருக்கேன், எல்லாமே பவானிக்கு பயந்து தான் நான் இருக்கேன், என்னைய எப்படியாவது மீட்டு கொண்டு ஆதிக்கிட்ட உண்மையை சொல்ல வைங்க அப்படின்னு சொன்னார். நான் இப்போவே வரேன் அப்படின்னு நம்ம துறையை மீட்டுறாங்க பாரதி. அதோட துறை நம்ம பாரதி காலில் மன்னிப்பு கேட்குறாங்க. இத்தனை நாள் உன்னை புரியாமல் உனக்கு டார்ச்சர் பண்ணேன், ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லணும், இந்த பவானி எவ்வளவு கேடு கெட்டவன்னு தெரிஞ்சு போச்சு, நான் அவள் கூட சேர்ந்த காரணத்துக்காண்டி என் உயிரையே அவள் கொல்ல பார்த்தவ, அவள் எவ்வளோ பெரிய ப்ராடு பித்தலாட்டம், அந்த பவானியை விடக்கூடாது, பவானி கண்டிப்பாக உனக்கும் ஆதிக்க இடையில கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு தெரியும், நான் அதை தடுத்து நிப்பாட்டணும்னா இப்போவே ஆதிக்கிட்ட அந்த பவானியை பற்றிய முகத்திரையை சொல்லி கிழிக்கணும் அப்படின்னு தயாராகிறேன் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம்
நம்ம பாரதி துரையை மீட்டு நம்ம ஆதிக்கிட்ட கொண்டு போய் பேசுகிறாங்க. இந்த பாருங்க, துரை சாகலை, உயிரோடி தான் இருக்கிறான், அவன் வந்திருக்கான், உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு வந்து வர சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பவானியை பற்றி வந்து நம்ம துரை வந்து போட்டு உடைக்கிறாங்க. பவானி கேடு கெட்டவ, நம்ம வாழ்க்கையை வந்து அழிக்க வந்தவ, அப்படிப்பட்டவ தான் இந்த பவானி. இந்த உங்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்னையும் பாரதியும் பிரித்தது எல்லாமே அவள் தான். என்னை வந்து கொல்ல பார்த்தா. ஏன்னா நான் வந்து பாரதி கிட்ட அவளை பற்றி ரகசியம் எல்லாம் உனக்கு உங்ககிட்டையும் பாரதிக்கிட்டையும் போட்டு உடைச்சிருவேன் அப்படின்னு வந்து ஆளை வச்சு என்னை தீர்த்துக்கிட்ட பார்த்தா. எல்லாத்துக்கும் இந்த மித்ராவும் காரணம்தான். இது எல்லாமே ஆதி உன்னோட சொத்து பத்தை சுருட்டிட்டு போகிறதுக்கு தான் இந்த பவானி போட்ட சதி. இந்த பவானியை நம்பாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆதிக்கிட்ட எல்லா உண்மையும் சொன்ன உடனே நம்ம ஆதி வந்து பவானி கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. பவானி வந்து துரையை பார்த்தோன்னா சாக்காரங்க. என்ன சித்தி ஆச்சரியமாக இருக்கா, துரை என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா. நீங்கள் எந்த அளவுக்கு பித்தலாட்டம் பண்ணி எனக்கும் பாரதிக்கு இடையில உள்ள உறவை தடுத்து நிப்பாட்டுனீங்க அப்படின்னு வந்து எல்லா ரகசியமும் தெரிஞ்சுட்டு இதுக்கு மேலே உங்களை சும்மா விட போகிறது இல்லை சித்தி, நீங்கள் இப்போ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து பவானியை வந்து கொஸ்டின் போட்டு வந்து கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் பவானி மிரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன இது வம்பா போச்சு, எல்லாத்தையும் வந்து நம்ம முடிச்சிட்டோம், இது வந்து இப்போ பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சா. ஆனால் இந்த சாரதா வந்து எப்படியும் உயிரோடி இருக்கவ அவளை கண்டுபிடிச்சிருவான் இந்த பாரதியும் ஆதியும் அப்படின்னு ஒரு பிரச்சனை. அதுக்கடையில் இந்த துறை வந்து எல்லா விஷயத்தையும் என்னை பற்றி போட்டு எனக்கு முகத்திரையே கிழிச்சிட்டான். இப்போ வேறு வழியே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரண்டு போய் நிற்கிற நேரம், சித்தி உங்களா எங்கள் அம்மா போல தான் நான் நம்பினேன், அப்படி இருக்க நேரம் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து செய்கிறீங்களே சித்தி, இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு வந்து ஒரு பையனுக்கு வந்து செய்யற மாதிரி தானே நீங்கள் என்னையும் பார்த்துருக்கணும். ஆனால் ஏன் இவ்வளோ வஞ்சனை, இது எல்லாமே ஆதி உன்னோட சொத்தை அபகரிக்கிறதுக்கு தான் இந்த பவானி இப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு வந்து துறை வந்து சொல்ல நேரம், இனி உங்களை நம்ப மாட்டேன் சித்தி அப்படின்னு சொல்ல நேரம் கதவு டோர் சத்தக்கூடிய சத்தம் கேட்குது. ஒரு ரூமுக்குள்ளே நம்ம பவானியின் முகம் மாறுது. அப்போ தான் வந்து நம்ம பாரதி இந்த ரூமுக்குள்ளே யார் அடைச்சி வச்சுருக்காவ, துறையை எல்லாம் அடைச்சி வச்சது மாதிரி. அப்போ ஏதோ ஒரு மர்மம் இதுலேயும் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே யார் தான் இருக்காங்க, கதவெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து மண்டை பிச்சுட்டு இருக்க நேரம், ஒருவேளை ஆதியோட அம்மா சாரதா சாகலியோ உயிரோடு தான் இருக்காங்களோ, அவங்களையும் இந்த பவானி கடத்தி வச்சிருப்பாளா என்ன அப்படின்னு உள்ள சந்தேகம் வந்து வருது. அடடா இவங்க எல்லாம் வந்து நிற்க நேரம், இந்த சாரதா இப்படி வந்து கதவை தட்டி விட்டு என்னை மாட்டி விட பார்க்காலே அப்படின்னு வந்து மண்டை பிக்கிறாங்க. அப்போ தான் சித்தி அந்த ரூமில் யார் அடைச்சி வச்சுருக்கீங்க, யார் கதவை தட்டுறாங்க, இப்போ தெரிஞ்சாகணும் அப்படின்னு வந்து ஆதி வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. தன்னோட அம்மா சாரதாவை பார்த்து அப்படியே அழுறாங்க. இத்தனை வருஷமாக எங்கள் அம்மாவை கடத்தி வச்சுக்கிட்டு எங்கள் அம்மாவை கொன்னது பாரதி தான் அப்படின்னு வந்து பழி போட்டியலை, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, சொந்த அக்காவுக்கு துரோகம் நினைச்சியலை, நீங்கள் எல்லாம் வந்து உங்களை விட மாட்டேன் சித்தி அப்படின்னு வந்து கோவத்தில் கொந்தளிக்கிறாங்கங்க நம்ம ஆதி.